சிவபுராணம் பாகம் 2 பிரளயம். பிரளயம் ஒன்று உண்டாகி உலகிலுள்ள அனைத்து உயிர்களும் இறந்து போய்விட்டன. உலகின் எப்பகுதியை கண்டாலும் நீரால் சூழப்பட்டிருந்தன. சகல லோகங்களும் நீரினால் மூழ்கி சமுத்திரமாக காட்சியளித்தன. அந்த பிரளயத்தின் காரணமாக சிருஷ்டிகர்த்தாவான பிரம்மதேவர் மயக்கமுற்று ஆழ்ந்த நித்திரையில் இருந்தார். நீர்ப்பரப்பின் மீது ஆதிசேஷன் எல் ஸ்ரீமன்னாராயணன் சயனித்திருந்தார். திடீரென கண் விழித்து பார்த்த பிரம்மா பிரளயத்தின் விளைவாக அனைத்து லோகங்களும் நீரினால் அழிந்து போயின என்பதை கண்டார். பிரளயத்தின் விளைவாக யாவற்றையும் மறந்த பிரம்மதேவருக்கு தாம்தான் சிருஷ்டிகர்த்தா என்ற ஒன்று மட்டும் நினைவில் இருந்தது. மீண்டும் தன் பணியான சிருஷ்டித்தல் தொழிலை செய்யத் தொடங்கினார். நாம் எண்ணிய பணிக்கு உதவும் வகையில் யாரேனும் உள்ளனரா எனப் பார்த்தார். அப்போது ஆனந்த நித்திரை